இந்த வீடியோவில் சென்னா மசாலா எப்படி சூப்பராக செய்கிறதுன்னு பார்க்கலாம். பெரிய வெங்காயம் ஒரு மீடியம் சைஸும் ஒரு பெரிய சைஸ் எடுத்திருக்கேன். அது சும்மா ரஃப்பாக சாப் பண்ணி நம்ம பிளெண்டரில் ஆட் பண்ணிக்கலாம். பிளெண்டரில் எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 4 பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, 2 பச்சை மிளகாய் இதையும் பார்த்திங்கன்னா நம்ம பிளெண்டரில் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் 2 தக்காளி நல்லா பார்த்திங்கன்னா பெரிய தக்காளி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து கட் பண்ணி இதையும் ரஃப்பாக கட் பண்ணி பிளெண்டரில் ஆட் பண்ணிப்போம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்ல ஒரு ஸ்மூத்தான பேஸ்ட்டு நம்ம அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு ஓரளவுக்கு அரைச்சிக்கலாம். ஒரு பேனில் 50 கிராம் பட்டர் எடுத்துப்போம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நான்ஸ்டிக் பேன் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அப்போ தான் கொஞ்சம் நல்லா பார்த்திங்கன்னா ஸ்டிக்கி ஆகாமல் வரும். இப்போ பட்டர் வந்து பார்த்திங்கன்னா 50 கிராம் எடுத்து நல்லா மெல்ட் ஆகட்டும். ஸ்பைசஸில் ஸ்டார் பூ வந்து 2 இதழ், சோம்பு அரை ஸ்பூன்னு, 4 கிராம்பு, ஒரு சின்ன பிரியாணி இலை இதையும் பார்த்திங்கன்னா நல்லா பட்டர்லாம் மெல்ட் ஆனதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் நம்ம ஸ்டவ் வந்து சிம்மல்லே தான் வச்சுக்கணும். சிம்மல்லே வச்சு நம்ம பட்டரை கருகாமல் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வணக்கினதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மல்லித்தூள், பிஞ்ச் ஆஃப் மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் பார்த்திங்கன்னா கறி மசாலா தூள் இல்லை கரம் மசாலா தூள் எது இருக்குதோ அது போட்டுக்கோங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. லைட்டாக அந்த பச்சை வடை போனால் போதும். இந்த மணிக்கு லைட்டாக இதமாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோட பேஸ்ட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பேஸ்ட்டோட பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க விடுங்க. இந்த டைமில் எந்த தண்ணியும் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணாதீங்க. ஏன்னா ரொம்ப ஆட் பண்ணிட்டா சீக்கிரமாக அந்த பச்சை வாடை போகாது. அதனால தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் நல்லா பார்த்திங்கன்னா சிம்மிலே வச்சு கொதிக்க விடுங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இதோட நல்லா கொதிக்க விடுங்க. இன்னொரு பக்கம் 2 கப்பு கொண்டக்கடலையை நான் 4 மணி நேரம் ஊற வச்சு அதை 5 to 6 விசில் வந்து விட்டு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கணும். இப்போது ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த கொண்டக்கடலை அப்படி தண்ணியோடு ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஆட் பண்ணி விட்டு இப்போ நல்லா கொதி வரணும். அந்தளவுக்கு இப்போ அடுப்பை வந்து நல்லா ஃபுல் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. ஃபுல் ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா கொதி வரட்டும். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு கொண்டக்கடலை எடுத்து மிக்சியில் அடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி அடித்து எடுத்து அதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதில் ஆட் பண்ணிப்போம். இப்படி ஆட் பண்ணுறனால நல்லா வந்து கெட்டி கொடுக்கும். அதே நேரத்தில் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த மணிக்கு ஆட் பண்ணுறோம். இல்லைன்னா நம்மளோட கிரேவி வந்து தண்ணியாக இருக்கிற ஃபீல் இருக்கும். ஸோ இது மாதிரி ஆட் பண்ணிங்கன்னா நல்லா கெட்டி கொடுக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு லிட் போட்டு அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வந்து ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. இப்போ ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா சுண்டி நம்ம கொண்டக்கடலையும் சூப்பராக வெந்திருக்கும். இப்போ கிரேவி வந்து ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணி இல்லாமல் கரெக்டாக வந்திருக்கும். இந்த டைமில் கஸ்தூரி மேத்தி வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து நல்லா பார்த்திங்கன்னா க்ரஷ் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கிரேவிக்கு பார்த்திங்கன்னா கஸ்தூரி மேத்தியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ கஸ்தூரி மேத்தி வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆப்ஷனல் தான். இப்போ நல்லா பாருங்கள், சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. நம்மளோட கிரேவி வந்து தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாக இல்லாமல் சப்பாத்திக்கு, ரைஸ்க்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே இது ஊற்றி சாப்பிட்லாம். அந்தளவுக்கு சூப்பராக டேஸ்ட்டாக வந்திருக்கும். ஃபைனலாக இறக்கி வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதையும் இது கூட ஆட் பண்ணி விடுங்க. நம்மளோட சென்னா மசாலா கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்ன இதே கன்சிஸ்டன்சியில் செஞ்சிங்கன்னா குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். பெரியவங்களுக்கும் கொஞ்சம் காரம் வேணாலும் இதில் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் எப்பயுமே செய்வேன். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.